அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக பௌர்ணமி என்பது 12 மாதங்களிலும் வரும். இந்த 12 மாதங்களில் வரும் பௌர்ணமியின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த பௌர்ணமி நாளில் இரவு முழுவதும் நிலவு முழு பிரகாசமாக தெரியும் அற்புத நாளையே நாம் பௌர்ணமி என்கிறோம். இந்த பௌர்ணமி நாளில் நல்ல சக்திகளின் அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். இந்நன்னாளில் நல்ல செயல்களை செய்வது மிகவும் சிறப்பாகும். இப்படி சிறப்புமிக்க பௌர்ணமி நாளில் நாம் பார்வதி தேவி அவர்களை நாம் மனதார வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கினால் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த தேவியிடம் நாம் முறையாக வணங்கினால் இந்த நல்ல அதிர்வலையில் இந்நன்னாளில் தேவியானவர்கள் நம்மை காப்பார் என்பது ஐதீகம். அதேபோல் இந்த பௌர்ணமி நாளில் வீட்டில் விளக்கேற்றி லலித சகஸ் நாமம் சொல்லி வழிபடுவது நமக்கு மிகவும் சிறப்பானதாகும். மேலும் காயத்ரி மந்திரமும் கூறலாம். மேலும் நாம் ஏதேனும் வீடு மனை நிலங்கள் மற்றும் செல்வங்கள் ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்நன்னாளில் முழு பௌர்ணமியில் இதனை நீங்கள் தொடங்கலாம். இந்த ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சந்திரனானது முழு நிலவிலும் தோன்றும். சாயங்காலம் வேளையில் நெய் தீபம் வைத்து அனைவருக்கும் கொடுத்து நீங்கள் பிரசாதத்தை வழங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வர குடும்பத்தில் சகல செல்வங்கள் சேரும். நம் வீட்டில் தீய சக்திகள் ஒழிய அம்பாளையும் நீங்கள் வணங்க வேண்டும். இந்த பௌர்ணமி திதியில் இந்த பூமி கடல் காற்று அனைத்தும் தமக்குள் அடங்கி அந்த ஆதிபராசக்தி அம்மையாக தோன்றும். இந்த நாளையே நாம் பௌர்ணமி திதி என்றும் கூறுகிறோம். பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் குழந்தைகள் பிறப்பது மிகவும் சிறப்பாகும். இதன் மூலம் குழந்தைகள் கல்வி அறிவு மற்றும் மன தூய்மை பெற்று நன்கு வளர்வார்கள் என்பது ஐதீகம். மேலும் பௌர்ணமி நாளில் நமக்கு குழந்தைகள் பிறந்தால் மிகவும் நல்லதாகும். கடவுள் இன்றுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த பௌர்ணமி திதியில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் தெய்வ அம்சம் பொருந்தியவை. ஆதலால் இந்த குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் குறைந்த அளவில் இருக்காது, அதிக அளவில் இருக்கும். மேலும் சந்திரனின் ஒளி அதிகமாக இருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் அரசாழ்வார் என்று ஜோதிடத்தில் சொல்கிறது. இந்த பௌர்ணமி நாளில்தான் சந்திரனின் முழு ஒளி அனைத்தும் பூமியின் மீது பிரகாசமாக விழுகிறது. இதனால் நல்ல அதிர்வலைகள் உண்டாகி நம் மனதில் நல்ல தூய்மை பெறும். ஆகையால் இயற்கை மாற்றங்கள் அதிக அளவில் உண்டாகும். ஆதலால் மனிதனின் நிலையும் மாறுபடும். இந்நன்னாளில் நல்ல செயல்களை கட்டாயம் நீங்கள் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் சொந்த வீட்டில் இருக்கும்போது சந்திரன் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் செல்கிறார். இந்த காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் நன்கு அறிவில் சிறந்து இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நன்னாளில் வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் வெளியே வந்து அந்த முழு நிலவின் அழகையும் நாம் மனதார தரிசித்து அந்த கதிர்கள் நம் மீது படுமாறு மனதார பிரார்த்திக்க வேண்டும். மேலும் திருவண்ணாமலை சென்று அங்கே கிரிவலம் மேற்கொண்டால் சந்திரனின் முழு கதிர்வலைகள் நம் மீது படும். ஆதலால் உங்களுக்கு ஒரு சிறப்பு நன்மை கிடைக்கும். இந்த சந்திரனை நாம் முழு தரிசனம் செய்வதால் சந்திரனின் சக்தியை நாம் பெறலாம். மேலும் ஆற்றங்கரைக்கு சென்று இந்த சந்திரனான முழு நிலவை நீங்கள் தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியமாகும். இந்த ஆவணி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் மனதார அந்த முழு சந்திரனையும் தரிசித்து விட்டு பின்பு வீடு வாசல் அனைத்தையும் பெருக்கி பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு அன்று முழுவதும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு செல்வம் அதிக அளவில் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.